வறுமை கோட்டை முழுவதுமாக நம்ம வந்து அதை இல்லாத லெவலுக்கு இருக்குமா? இன்னைக்கும் வறுமை கோட்டுக்கு கீழே நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க. விளிம்பு நிலை மக்கள் இன்றைக்கும் வந்து அவங்களுடைய அடிப்படை வாழ்வாதாரங்கள் இன்றி இருக்கிறாங்க. ஸோ அது அந்த கம்ப்ளீட்டாக பாவர்ட்டியை எராடிகேட் பண்ணால் தான் நம்ம அதை வந்து இலவசங்கள்லாம் கொடுக்காதபடிக்கு ஒரு அரசு வந்து செய்ய முடியும். ஆனால் டேட்டா படி இந்தியா முன்னாடி இருந்ததை விட பாவர்ட்டி லைனில் வந்து இப்போ நிறைய பேர் விளிம்பு நிலையிலிருந்து எடுத்திருக்காங்க அப்படின்றது பார்க்குறோம். ஆனால் இன்னைக்கு அதிமுக கொடுத்த வாக்குறுதியை பார்க்கும்போது 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்த திமுகவுடைய இடத்துல இன்னைக்கு நான் 2000 ரூபாய் கொடுக்குறேன்ற இடத்துல இப்போ எந்த அளவுக்கு கீழே வந்திருக்குன்னு தானே பார்க்கணும். அப்படின்றது பார்க்க முடியாது. நம்ம சென்ற தேர்தலில் கூட அறிக்கை சேர்ந்த 2021 தேர்தல் அறிக்கையில் கூட அதிமுக 1500 ரூபாய் அவங்களுடைய அறிக்கையில் கொடுக்கறதா தான் வெளியிட்டு இருந்தாங்க. அதனால் இது இப்போ திமுகவை பார்த்து அதிமுக கொடுத்தது நம்ம எடுத்துக்க முடியாது. சென்ற இதில் 1500 ரூபா அங்கே அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் முன்னாடியே திமுக 1000 ரூபான்னு சொன்னதுனால அது மக்களிடையே மக்களிடையே சென்றடைந்து அது குறிப்பாக பெண்களிடையே அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி பெண்கள்லாம் இந்த திமுக 1000 ரூபா கொடுக்குன்றதை நம்பி ஓட்டு போட்டாங்க. இன்னைக்கு அவங்க நம்பிக்கை இழந்து திமுக அரசு மீது அரசு வந்து பெண்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்துள்ளது. அதனால அதை வந்து 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு நம்பின பெண்கள் ஏன் அதிமுக 1500 ரூபாய் கொடுக்கணும் அதிமுக மேல நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு. அதாவது சென்ற முறை அதிமுக வந்து அது ஆட்சிக்கு வர முடியாத காரணங்கள்